பத்திரிகை நண்பர்களுக்கும் கலையுலக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆண்டனி சார் பின்னிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சினிமாவுக்கு ஓப்பனிங் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எவ்வளோ நாள் ஓடுறதுங்கிறத விட அந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளில் என்ன அள்ளு அள்ளுறோமோ அதுதான் அள்ளு. அந்த அள்ளு இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ட்ரைலர். அது 3 நாளில் அளவு சார் நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போல்லாம் படம் எடுத்த 1 லட்சம் 2 லட்சம் வரும், ஒரு 50,000 போகும் அப்படின்னு. இதில் நீங்கள் சொன்னீங்க அந்த 1 2ன்னு சொல்லிட்டு இது லட்சம் கோடி இல்லை லட்சன்ட்டு. இப்போ அந்த கோடி உங்களுக்கு வந்துடும். அதனால நானும் நீங்களும் இளைஞர்களாக சேர்ந்துட்டோம். அதனால மிகப்பெரிய வெற்றி இந்த ட்ரெய்லர் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. என் படங்களுக்கு தலைமை தாங்கிறக்கோ இல்லை முன்னிலை வகிக்கிறக்கோ எனக்கு சூர்யா வரையில் ரொம்ப சந்தோஷம். என்னன்னா அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் கேட்டகரியில் இருக்காரு அப்படிங்கிறத தாண்டி சிவகுமாரன் மகன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கன்ஃபார்ம்டாக தெரியும், கன்ஃபார்ம்டாக ஆந்திராவில் நம்ம தமிழ் பட கதாநாயகர்கள் மிகப்பெரிய வரவேற்பு சூர்யாக்கு தான் இருக்குது. இது தெரியும், நம்மளும் சினிமாவில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை அடிக்கடி பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இப்போ நிறைய தெலுங்கு படம் நடிக்கிறேன். தெரியாத மாதிரி கேட்பேன். பாகுபலியில் நடிச்சிருக்கல பிரபாஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க. சார் எப்படி சார் இங்கே தமிழ் படம்லாம் டப்பிங் பண்ணால் எப்படி சார் போகுது? நல்லா போகுது சார். இங்கே யார் சார் தமிழ் பட ஹீரோக்கு நல்ல மார்க்கெட்டு? சார் சூர்யாக்கு தான் சார். தெரியும், வேணே கேட்குறது ஒரு சின்ன சந்தோஷம். மறுபடியும் அங்கே எங்கேயாச்சும் போவோம். அங்கே இப்போ ஒரு மகேஷ் பாபு படத்தில் நடிக்கிறேன், இந்த ராம்னு அங்கே ஒரு பெரிய ஹீரோ வருவேன். அங்கேயும் இதே கேள்வி தெரியும், மனசுக்குள்ள தெரியும், சூர்யா பேர் தான். சார் இங்கே எப்படி சார் தமிழ் படம் நல்லா ஓடுமா சார்? ஓடு சார். இங்கே எந்த ஹீரோ சார் நல்லா சார்? அது சூர்யா தான் சார் அப்படின்னு ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்காகவே இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறது. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்ன அந்த காலத்தில் சிவகுமாரன் கூட டெய்லி ஷூட்டிங் கிளம்பி போயிடுவேன். அந்த ஃபியட் அளவு பண்ணேன் 70-80 ப்ளூ கலர் ஃபியட் வேல் மாட்டிருக்குங்கள. போனால் அவர் பயங்கர சிவாஜி சார் ரசிகர். போனால் டெய்லி அங்கே அப்போல்லாம் 3 நாளைக்கு ஒரு படம் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி அங்கே இருக்க ஹீரோயின் கிட்ட டைரக்டர்கிட்ட எல்லாம் சிவாஜி சார் வசனத்தை பேசி கேட்டே இருப்பேன். நான் அதை ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன், கந்தன் கரணி வசனத்தில். இருந்தாலும் சிவகுமார் ஏன்னா அதில் ஒரு சந்தோஷம் அவருக்கு. அது மாதிரி இந்த ட்ரெய்லர் இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஏஎல் விஜய் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இயக்குனர் அப்படிங்கிறதையும் தாண்டி தலைவா படம் நடிக்கல ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு, ஒரு தம்பி மாதிரி ஆயிட்டாரு. அவர் இந்த ஷட்டர் படத்தை ஒரு ரீமேக் பண்ணுறோம் அப்படின்னு அனுப்புனாரு. பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் இந்த கதையை பார்த்தப்போ எனக்கு மிகப்பெரிய அதிசயம். ஜாய் மேத்யூ சார், ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இப்படி ஒரு கதையை எப்படி கன்சீவ் பண்ண முடியுது? நான் நடிச்சதுக்காக பேசல. இந்த படம் ஷட்டர் படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்க போறவங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு கதையை அவர் கன்சீவ் பண்ணாருன்னா. இப்போ அவர் பேசும்போது தெரிஞ்சது அதுக்கு அவர் எவ்வளோ பெயின் எடுத்துட்டார் அப்படின்னு. படம் பார்த்து மறந்துட்டேன், என்னையா இப்படி ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை பற்றி எஸ்ஜே சூர்யா சார்கிட்ட சொல்லி கேட்டுறேன். இசை படத்தினுடைய ஷூட்டிங் அப்போ, சார் சூர்யா சார் இப்படி ஒரு கதை அப்படின்னு அவர் அவுட்லைனை கேட்டு, என்ன சார் சார் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க சார். யார் ஆண்டனி டைரக்ட் பண்ணுறாரு சார், கேமரா MS பிரபு சார் பண்ணுறாரு, இப்படி யூகி சேது டைலாக் எழுதுறாரு சார், பிரமாதமான டீம் சார், மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னார். படம் பார்த்தோன்னா எனக்கு என்ன ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு. என்னடா நம்ம இந்த கேரக்டர் நடிக்கலாமா, யூகி சேது பண்ண கேரக்டர் பண்ணலாமா, இப்போ வருண் நம்ம ஐஸ்வரி வேணும்னு பேரன் அது பண்ண முடியாது, அது கொஞ்சம் யூத் கேரக்டர். யூகி சேது சார் இல்லை, இருந்தாலும் கூட அதில் வயசு பிரச்சனை இல்லை. ஆட்டோ டிரைவருங்கிறத அந்த கதையில் என்ன பண்ணுறாருங்கிறத பிரச்சனை, வயசு பிரச்சனை இல்லை. இதில் எந்த கேரக்டர் ஸ்கோர் பண்ணணும் திங்க் பண்ணிட்டு இருக்கல. இன்னொரு பெரிய அதிர்ச்சி, அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் ஹீரோயினா பண்ணுற இப்போ அனுமோல், அவங்க அனுமோல் தான் இப்போ படத்தில் பேர். சரி, அப்போ யார் ஹீரோயின் தெரியல. என்னடா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ட்ராமாட்டிக் த்ரில்லர். நீங்கள் தான் கரெக்டான பேர் சொன்னீங்க, ட்ராமாட்டிக் த்ரில்லர். இது என்ன ஜானரில் கொண்டு போய் சேர்த்துன்னு எனக்கு தெரியல. ட்ராமாட்டிக் த்ரில்லர். சரி, நம்ம எதுக்கியா யூகி சேது சார் கேரக்டராக இந்த கேரக்டர் குழப்பம் பண்ணோம். எப்படி இருந்தாலும் இந்த படம் வரல. இப்போ அவங்க அனுமோல் நடிச்சிருக்கிற கேரக்டர் ஸ்கோர் பண்ணிடுமே, நம்ம நடிக்கலாமா வேண்டாமா? ஏன்னா நான் கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கிற படங்கள்லேயே ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக எனக்கு பேர் வந்துடும். இப்போ தலைவா இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் விஜய் தம்பி, இருந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல பேர் எனக்கு வரும். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ராஜா ராணி, இப்போ ரிலீஸ் ஆன பாகுபலி,
இப்படி எல்லாத்துலேயும் வந்து எனக்குன்னு ஒரு தனி பேர் வரும். இப்போ நான் வந்து ஒரு கதையின் நாயகனாக நான் மட்டும் ஹீரோன்னு சொல்ல முடியாது. இதில் இருக்கிற எல்லா கேரக்டர் ஹீரோ தான். அதனால தான் நான் யோகி சேது கேரக்டர் பண்ணுமா, அவர் வருண் கேரக்டர் பண்ணுமாங்கிற அளவு குழப்பம். அப்படி ஒரு கதை. எல்லாத்தையும் மீறி இந்த ஹீரோயினுக்கு பேர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி ஒரு குழப்பம். சரி, அப்போ என் பொண்ணும் சிபியும் தான் சொன்னாங்க, திவ்யா சிபியும் சொன்னாங்க, இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் என்னதான் கேரக்டர் ரோல் நடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு படத்தில் ஒரு நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு படம் வர்றது இன்னைக்கு உங்கள் வயசுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை இந்தியன் சினிமாவில் கிடையாது, அமிதாப் பச்சன் சாருக்கு மட்டும் நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்தியன் சினிமாவில் கிடையாதுன்னு இங்கே டூயட்டுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதான் இல்லாட்டி வந்து நீங்கள் சும்மா ப்ரூஸ் வில்லிஸையும் டென்சல் வாஷிங்டன், மார்கன் ஃப்ரீமேன் எல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த வயசில் ஒரு ஓமர் முக்தார், ஆண்டனி குயின் எல்லாம் நினச்சிட்டு வந்து பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு சூழல் இங்கே கிடையாது. இங்கே அப்படி ஒரு சூழல் கிடையாது. அது அமிதாப் பச்சன் சாருக்கு மட்டும் எப்படி அமையுது இருக்கு பிரமாதமாக. இப்போ வந்து இசை படத்தில் வந்து பெரிய மனசு வேணும் எஸ் டி சூர்யா சாருக்கு. ஃபுல்லாக நம்ம மேலே வந்து கிளாப்ஸ் வாங்குற சீனெல்லாம் என்ன பண்ணாலும் அவர் தான் டூயட் பாடிட்டு இருப்பார். அது கொஞ்சம் வயிறு எரியுமில்ல. ஏன் எரியுன்னா கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே பிறந்து கடைசி வரை கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே இருக்கிறது ஒரு கேட்டகரி. நான் ஒரு 75 படத்தில் வில்லனாக நடிச்சிட்டேன், அப்புறம் 125 படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறேன். எப்படி குஷ்பு, பானுப்பிரியா, கௌதமி, சுகன்யா, மீனா எப்படி ஆர்டிஸ்ட், இவங்க கூட எல்லாம் டூயட் பாட்டு என்னதான் கேரக்டர்னால வேற ஒருத்தன் வந்து டூயட் போடுறான்டா டேய் அப்படிங்கிற வந்து அது கொஞ்சம் இடிக்கும். அதனால தான் சில நல்ல நல்ல ஆஃபர் வரையில வந்து நான் விஷயங்களை மிஸ் பண்ணுறது. கௌதம் மேனன் சார் கூட ஒரு 2 நல்ல ஆஃபர் இருந்தார். அது இதுதான், இந்த அரிப்பு தான், இந்த ஈகோ தான், இந்த ஹீரோவை நடிச்சு தொலைச்சனால வந்த பிரச்சனை. இதை தாண்டி வந்து சரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நடிக்கிறோம், அதில் வந்து ஒரு லேடி ஆர்டிஸ்ட் பேர் தட்டிட்டு போயிருமே அப்படின்னு. அப்போ யார் ஆர்டிஸ்ட்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆர்கியூமெண்ட், இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னா பல பேரை சொல்கிறோம். கடைசியில் விஜய் சார், ஆண்டனி சார்லாம் டிசைட் பண்ணி அனுமோல்னு அவங்கள செலக்ட் பண்ணாங்க. பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அவள் என்ன இவ்வளோ சூப்பராக நடிக்கிறாங்க கேட்டப்போ அவங்க ஏதோ மலையாள படத்தில் நடித்து அவார்டு கார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க போல. இந்த சீக்கிரத்தில் நமக்கு தெரியல. அப்படி வந்து இந்த படம் வந்து உருவாகி இது வந்து ஒரு அதாவது ஒரு 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 சின்ன இடத்துல இது வந்து MS பிரபு மாதிரி ஒரு கேமராமேன் சார் இருந்தால் தான் பண்ண முடியும். இதில் இதுக்குள்ள ஒரு த்ரில்லிங் கொடுத்து அந்த ஒரு டைட் ஸ்கிரிப்டு. ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம் வந்து இப்போ என்ன மாதிரி பல வருஷமாக ஒரு 38 வருஷம் ஆச்சு, 200 படத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப வருஷமாக குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிற நடிகனை சும்மா விட்டேன்னு வச்சிங்களேன், அவன் இஷ்டத்துக்கு நடிச்சு கெடுத்துருவான். அதை எங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இசையில் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது பர்ஃபார்மன்ஸ்னால் அங்கே எஸ் ஏ சூர்யா இருந்தார். இன்னைக்கு பாகுபலியில் வந்து கட்டப்பான பின்னாடி ராஜமௌலி. இல்லாட்டி நம்ம விளையாட்டுத்தனமாக அப்படியே இருந்துட்டு அது ரொம்ப விளையாட்டு புத்தி எனக்கு அதிகம். ஸோ லொக்கேஷன் ரொம்ப ஜோக் அடிச்சு சிரிச்சுட்டு ஒரு 2-3 நாள் பார்த்துட்டு கேரக்டர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இப்போ பார்த்தாரு. அப்போ ராஜமௌலி தனியாக ஒதுக்கிட்டு போய் சார் ரொம்ப ஜோக் அடிச்சு சிரிக்கீங்க சார், ரொம்ப முக்கியம் சீரியஸான படம் சார் அப்படின்னு கெஞ்சல் நிலைமை கொண்டு வந்துட்டேன் அந்த படத்தில். அதுதான் பிரச்சனை நம்மகிட்ட. அப்படி இருக்கல எடிட்டர் ஆண்டனி வந்து அவர் இன்னைக்கு இந்தியாவில் பெரிய எடிட்டராக இருக்காரு. கௌதம் மேனன் சார் படம், எஸ் ஏ சூர்யா சார் படம், சங்கர், நம்ம கேவி ஆனந்த் சார் படம் எல்லாம் அவர் தான் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் கூட டைரக்டராக வந்து அவர் புதுசு. இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட அவர் தயங்காமல் என்கிட்ட வந்து நடிச்சு காட்டினார். நான் அப்படியே பாட்டு இருந்தேன். என்னை பார்க்க வந்த வேற ஒரு ப்ரொடியூசர் கூட சார் என்ன சார் உங்களுக்கு போய் அவர் நடிச்சு காட்டிருக்காரு அப்படின்னு. அதான்ப்பா நல்லது. அப்போ தான் வந்து வித்தியாசமாக நம்ம வந்து நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணுறன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்டேட் பண்ணாத கலைஞன் காணாமல் போயிடுவான். நாங்கள்லாம் பாருங்க, உலகத்திலேயே அருவருப்பான வார்த்தை என்ன தெரியுமா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படிங்கிறதாங்க ஒரு மனசனை நாசமாக்குற ஒரே வார்த்தை. சார் அந்த வால்டர் வெற்றிவேல்ல டேய் அதுதான் முடிஞ்சு போச்சாடா, 20 வருஷம் ஆகி போச்சு. அமைதிப்படையில் வந்து அந்த சேர்ல பாரு வாங்க போறேன், அது பார்த்தாச்சு, கைதட்டியாச்சு, முடிஞ்சாச்சு. இப்ப நீ என்ன சொல்லு, இப்ப சத்யராஜங்கிற யார் அரை சொல்லு, அதை சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் சினிமாவில் இருந்துட்டே இருக்கலாம். அதை சொல்ல வைக்கிறதுக்கு நம்மளை விட வயசு குறைவானவங்களையும் நம்மளை விட ஜூனியர்களையும் நம்ம அனுமதிக்கணும். ஒரு எடிட்டர் ஆண்டனி சார் நடிச்சு காட்டுறோன்னா அதை வந்து உன்னிப்பா பார்க்கணும். அப்படின்னு பார்க்கக்கூடாது. என்னமோ சரி அவர் என்னமோ ஃபீல் பண்றாருல, அதை உள்வாங்கி அப்படியே பண்ணாதான் நிற்கும். அப்படியே தான் நான் பண்ணியிருக்கேன். இதுல ஒவ்வொரு சின்ன அசைவும் அவர் சொன்னதுதான். நம்ம வந்து அந்த விஷயம் மட்டும் பார்க்காம இருந்தாலே வந்து சினிமாவில் மட்டும் இல்லை,
வாழ்க்கையிலையும் வந்து நீங்கள் வந்து கண்ணு காது மனசு எல்லாத்தையும் திறந்து வச்சா தான் புதுசா விஷயத்தை உள்ளே வரும். அது இல்லாமல் இதுதான் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து நீங்கள் ஒரு ஆறாக இருந்தால் தான் வளர முடியும். ஒரு தேங்கின குட்டையாயிட்டீங்கன்னா அந்த கொசு கிசு பூச்சி வந்து குட்டைக்குன்னு நல்லதில்லை, சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்காது. அதனால் நான் ஒரு குட்டையாக இருக்க விரும்புகிறேன், நான் ஒரு ஆறாக இருக்கதான் விரும்புகிறேன். அப்போ தான் பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். எப்பவுமே ஒரு வித்தியாசமான முயற்சிக்கு வந்து முதல் ஆதரவு ப்ரொடியூசர்கிட்ட தான் இருந்த வரணும். அது வகையில் அழகப்பன் சார் வந்து அப்போவே பல புதுமைகளை பண்ணி வைக்கிற புதுமையான அழகப்பன் சாரும் சாம்பால் அவர்கள். எனக்கு பால்னொன்ன பெரிய குழப்பமாயிட்டேன். ஏதோ உங்கள் பிரதர் எல்லாம் சாம்பால் அப்படின்ட்டு அவர் வந்து என்ன ஒரு 16 வயதுலேன்னு ஒரு கதையை பாரதி ராஜா சார் எடுத்துகிட்டு போகிறது முக்கியம் இல்லை. அப்போ ஒரு துடிப்புள்ள இளைஞர் பாரதி ராஜா கொண்டு போய் அதை ராஜ்கண்ணுங்கிற ஒரு தயாரிப்பாளர் வந்து பணம் போடுற தயாரிப்பாளருக்கு தைரியம் வேணும். இந்த இதில் வந்து ஸ்கோர் பண்ணலாண்டா அடிக்கலாண்டா அப்படின்னு நினச்சா தான் நமக்கு ஒரு 16 வயதில் கிடைக்கும். இதில் ஸ்கோர் பண்ணலான்னு ஒரு தயாரிப்பாளர் நினச்சா தான் உதிரி பூக்கள் கிடைக்கும், முள்ளு மலரம் கிடைக்கும், ஒரு 3ஆம் பிறை கிடைக்கும், அழியாத கோலங்கள் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. அதனால வந்து இப்படி ஒரு புதிய முயற்சிக்கு சப்போர்ட்டாக இருந்த ப்ரொடியூசருக்கு என்னுடைய மிகப்பெரிய நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் மேடையில் சொன்னார், சத்யராஜுக்கு நான் பயங்கர ரசிக்கிறேன், என்னை விட எங்கள் அம்மா ரசிகர். இதே பிரச்சனை ரொம்ப நாளாக நடிச்சிட்டு இருந்தான். ஒரு புது பொண்ணு ஒரு மல்லிகான்னு ஒரு கேரளாலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நான் ஒரு படத்தை நினச்சேன். சார் ஐயோ சார் எந்த அம்மே உங்கள் படத்தை 100ஆவது நாள் பார்த்து பேடிச்சு போய் இப்போ பக்கத்தில் இருக்கிற என்ன நினைப்பாங்க, ஓ இவங்க அம்மா ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இவன் நடிச்சிருக்கானா, என்னையா அது எந்த அம்மே ஸ்கூலில் படிக்கிற 100ஆவது நாள் படம் பார்த்து பேடிச்சு போய் சார். அப்படி இதெல்லாம் தான் இந்த வயசை காட்டி கொடுக்குற விஷயம். ஜாய் மேத்யூ சார் வந்து எனக்கு சரியா தமிழ் பேச தெரியும் இருந்தாலும் மேடையில் பேசுகிற அளவுக்கு தெரியாதுன்னு சொன்னார். அது சொன்ன எனக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்தது. நான் பூவழி வாசல்ல படம் ஃபாசில் சார் படத்தில் நடிக்கல, கேரளாவில் ஒரு ஃபங்க்ஷன். நான் வந்து சொன்னேன், எனக்கு மலையாளம் சரியாக பேச தெரியாது, ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவேன், ஏதாச்சும் சொல்லி கைதட்டல் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன ஸ்டேஜில், சாரி எனக்கு மலையாளம் பேச தெரியாது, இதை வச்சு நான் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் தப்பிச்சுக்கிறேன், நான் பிஎஸ்சி கிராஜுவேட் இருந்தாலும் எனக்கு இங்கிலீஷ் சரியாக பேச தெரியாது, நான் கோயம்புத்தூரில் படித்தேன். என் ப்ரொஃபஸர் கேட்டார், டே மடையா வேண்டாம் பிஎஸ்சி படிச்சுக்கிறேன் உனக்கு இங்கிலீஷ் 4 எழுத்து கூட ஒழுங்காக பேச தெரியல அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு 40 கிலோமீட்டர்ஸ், எனக்கு மலையாளமே தெரியாது, கோயம்புத்தூர்லேருந்து லண்டன் 4000 கிலோமீட்டர்ஸ், எனக்கு எப்படி சார் இங்கிலீஷ். இப்படி எல்லாம் பல எஸ்கேப் ஆகி வந்திருக்கிறோம். இப்படி ஒரு நல்ல டீம் எங்கேயோ பேச ஆரம்பிச்சு எங்கேயோ சிரிச்சுட்டு போயிடுச்சு. ஓகே, ஒரு நல்ல டீமில் இருந்ததே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன எல்லாம் விஜய் சார் மாதிரி ஆண்டனி சார் மாதிரி இன்னும் புதுசாக வர டைரக்டர்லாம் வந்து என்னை கைட் பண்ணி, இந்த பையன் சத்யராஜ் ஒருத்தர் 40 வருஷம் கழிச்சு அவசரப்பட்டு பெரிய நடிகளா நான் கோயம்புத்தூர்னு சொல்லாமக்குலாம் ஓடி வந்துட்டேன். நீங்கள்லாம் என்னை பார்த்து அப்படியே தள்ளிட்டு போகணுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.